எஸ்ஐபி மாதிரியே வேறு சில டெர்மினாலஜிஸும் இன்டர்நெட்டில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்படுது. எஸ்டபிள்யூபி, எஸ்டிபி அப்படின்னு. ஒன்று போல் ஒலிக்கக்கூடிய இந்த 3 வார்த்தைகளுக்கு நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்தா சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சின்ன சந்தேகம் வருது. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். இப்போ இன்னைக்கு இந்த 66,000 எனக்கு வந்து சூட்டபிளா இருக்கு. நாளைக்கு விலைவாசி ஏறுனா இந்த 66,000 எனக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒரு 68, 70ன்னு இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ல எஸ்ஐபியை 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போட முடியுதோ அதே மாதிரி இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை வருடம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா? ரிட்டையர்மெண்ட் பீப்புள் அந்த எஸ்டபிள்யூபி லாஜிக் ஓகே, ஏன்னா அவங்ககிட்ட ஒரு கார்பஸ் இருக்கும், உள்ளே போட்டுருவாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த எஸ்டபிள்யூபியோ எஸ்டிபியோ ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? யங்ஸ்டர்ஸ்னா அந்த 25 பீப்புள் சொல்கிறேன். 25 பார்க்கலாம். எதுக்கு நம்ம ஒரு இடத்துல இந்த பணத்தை எடுக்கிறோம்? வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. பழம்பெரும் நடிகர் சண்முக சுந்தரம்னு ஒருத்தர், அவர் சென்னை 28 படத்தில் ஒரு வசனம் பேசியிருப்பார். என்ன தம்பி போலிங்கா ஃபீல்டிங்கா அப்படின்னு கேட்பார். நான் சில இடங்கள்லாம் போகும்போது என்கிட்ட மக்கள் ஒரு கொஷின் கேட்பாங்க, சார் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு சொல்லுவேன், எஸ்ஐபின்றது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படின்னுட்டு. எஸ்ஐபி மாதிரியே வேறு சில டெர்மினாலஜிஸும் இன்டர்நெட்டில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்படுது. எஸ்டபிள்யூபி, எஸ்டிபி அப்படின்னு. ஒன்று போல் ஒலிக்கக்கூடிய இந்த 3 வார்த்தைகளுக்கு நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்தா சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மோகன். வணக்கம் நேயர்களே. இந்த 3 பாயிண்ட் எடுத்தோடனே சென்னை 28 ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. நம்ம பார்க்கலாம், இந்த 3த்துக்கும் எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி இப்படின்னு ஒரு காமனான ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. எஸ்ஐபி உங்களுக்கு தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் தெரியுதோ இல்லையோ, எஸ்ஐபி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சார் அதோட ஃபுல் ஃபார்ம் திரும்ப சொல்லுங்களேன், அதுலேயே நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேர் இருக்கு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் எஸ்டிபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் எஸ்டபிள்யூபி. இது 3 பார்த்துக்கலாம். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்பயுமே நமக்கு சில நேரங்களில் வந்து புது விஷயங்கள் கற்றுக்கணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு அடுப்பில் சுடுது, இன்னொன்று கோல்டாக இருக்குது, இது ரெண்டையும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். இப்படி தான் நீங்கள் இதை கம்பேர் பண்ணணும். எஸ்ஐபியை கம்பேர் பண்ணோம். எப்படி கம்பேர் பண்ணோம்? எல்லாருக்கும் பேங்கிங் டெக்னாலஜி தெரியும், ரெக்கரிங் டெபாசிட் தெரியும். மாதம் ஒரு பொருளை போட்டுன்னு வந்தால் பேங்க்ல போனால் அது ரெக்கரிங் டெபாசிட். அதே மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது சிம்பிளான ஒரு விஷயங்கள். இது ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பேங்க்ல கொண்டு போய் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணத்தை வச்சிடுறீங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது, எனக்கு என்ன தெரியாது, மாதம் நான் ஒரு எஃப்டி போட்டுறேன், பணம் இருக்கிறத பணத்தை ஒரு எஃப்டி மாதம் போட்டுறேன் அப்படின்னு மாதம் எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத செலவுகள் இருக்குது. இப்போ மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் சரியில்லை, நான் அப்பப்போ டெய்லியோ வீக்லியோ ஃபோர்ட்நைட்லியோ மந்த்லியோ இதை மாற்றினா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். அங்கே வந்து எஃப்டிக்கு மாத்திரம், இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மாத்திரம். இதான் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். 3வது பாயிண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இப்போ பேங்க்ல நீங்கள் போயிட்டீங்க, சார் நான் ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், மாதம் குடும்ப செலவு எனக்கு பணம் வேணும், மாதம் வட்டி வர மாதிரி ஒரு ஸ்கீம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் போய் கேட்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க, சரி சார் மந்த்லி ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை டிக் பண்ணிவிடுங்க, மாதம் 1ஆம் தேதி ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து விழுந்துடும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிடுற ரிட்டையர் ஆனவர், சார் நான் நேற்று வரைக்கும் வேலையில் இருந்தேன், அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு வேலை இருக்காது, அப்போ 1ஆம் தேதி ஆனால் நான் சம்பாரிச்சதில் இவ்வளோ பணம் எனக்கு குடும்ப செலவு வேணும், ஆனால் மீதிலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இனி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி இல்லை, நான் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இதுலேருந்து எனக்கு ஒரு மாதம் ஒரு பணம் வேணும், ஏன்னா எனக்கு பென்ஷன் கொஞ்சம் வரும், நான் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் கொஞ்சம் போட்டிருக்கேன், இதுலேருந்து கொஞ்சம் பணம் வந்தால் அது 3 பேலன்ஸ் பண்ணி என்னால் வாழ முடியும் அப்படின்ற அந்த ஒரு பகுதியை கொண்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுலேருந்து மாதம் ஒரு வருஷத்துக்கு 8%, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி போட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, 8% வருஷத்துக்குன்னா 8 லட்சம் ரூபாய். அது மாதமாக வகுத்தீங்கன்னா 66,600 ரூபாய் ஆகும். அப்போ எனக்கு 66,600 ரூபாய் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணி கொடுத்துருங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். சிஸ்டமாக வித்ட்ரா பண்ணுறோம். ஒரே முட்டா ஒரு நேரம் வித்ட்ரா பண்ணோம், ஒரு நேரம் வித்ட்ரா பண்ணாமல் அப்படியே சிஸ்டமாக வித்ட்ரா பண்ணுறோம். எவ்ரி மந்த் 6,666 rupees எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வித்ட்ரா பண்ணது. திஸ் இஸ் கால்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அப்போ பேங்க்ல போய் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். இப்போ இன்னைக்கு இந்த 66,000 எனக்கு வந்து சூட்டபிளா இருக்கு. நாளைக்கு விலைவாசி ஏறுனா இந்த 66,000 எனக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒரு 68, 70ன்னு இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ல எஸ்ஐபியை 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போட முடியுதோ அதே மாதிரி இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை வருடம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கலாம். முதல் 2-3 வருஷம் விட்டுட்டு நீங்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம், we are not recommending this product. 2010 ஐசிஐசிஐ ப்ரூ ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட் ஹைபிரிட் ஃபண்டு இதில் போய் நீங்கள் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க.
அதுலேருந்து மாசம் உங்களுக்கு 66,600 ரூபாய் வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இதை வித்ட்ரா பண்ணினே வந்திருந்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்க என்ன வித்ட்ரா பண்ணிருப்பீங்கன்னா 1,11,00,000 வித்ட்ரா பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு அதோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ 5,06,00,000 இருக்கு. ஸோ இதே நீங்க வித்ட்ரா பண்ணது போட்டது 1 கோடி, வித்ட்ரா பண்ணது 1,16,00,000, இன்னைக்கு வேல்யூ 5 கோடி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கிட்டத்தட்ட ஒரு 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே நம்ம என்ன சொல்றோம், இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வித்ட்ரா பண்ணா கொஞ்சம் ஈஸி. அதான் நான் கேட்க வந்தேன். இப்போ நம்ம சும்மா 66,600 நம்ம கால்குலேட்டர் பண்ணோம், மைண்ட்ல கால்குலேட் பண்ணோம். ஸோ 7% நான் வித்ட்ரா பண்ண ட்ரை பண்றேன். தட் மீன்ஸ் எனக்கு வருஷத்துக்கு அந்த 4,200 ரூபாய் கூட்டி வேணும். 66,600 ரூபாய் 4,200 ரூபாய் கூட்டி நான் 70,600 ரூபாய் எனக்கு வித்ட்ரா பண்ண முயற்சி பண்றோம். 70,800 ரூபாய் வித்ட்ரா பண்ண முயற்சி பண்றோம். 1-2 வருஷம் விட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது வந்து 11% 12% ரிட்டர்ன். நம்ம வித்ட்ரா பண்றது 8%, ஏர்ன் பண்றது 11% இந்த 3-4% எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இந்த 3-4% 2 வருஷத்துல ஒரு அளவுக்கு சைஸபிளா குரோ ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க 4% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வித்ட்ரா பண்றதுனால என்ன பண்ணோம், இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் வித்ட்ரால் நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தா நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் பார்க்கணும், இப்போ நீங்க 60 வயசுல ரிட்டையர் ஆயிருங்க, பங்குச்சந்தையில ஏற்றம் இருக்கும், உங்களால ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். 75 வயசுல உங்க பங்குச்சந்தை ஏற்றம் இருக்கும், உங்களால புரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க எல்லா பணத்தையும் கூட எடுத்து நீ டைரக்டா டெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கடன் சார்ந்த பத்திரங்கள்ல முதலீடு பண்ணிக்கலாம். அது பேங்கா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்லயே கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு, கார்பரேட் பாண்ட் ஃபண்டு, ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடைப்பட்ட காலம் 60 வயசுல இருந்து 75 காலம், அதில் நான் எப்போ உடல்நிலை நல்லா இருக்கேன், என்னுடைய சிந்திக்கும் தரம் நல்லா இருக்கு, அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதை அலோ பண்ணி க்ரோ பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணீங்கன்னா 75 வயசு இருக்கிற இன்ஃபிளேஷனை மீட் பண்றதுக்கு உங்களோட கார்பஸ் நீ போட்டுக்க நீங்க 1 கோடி பத்தாது இல்ல, அதை விட ஜாஸ்தி வேணும். இப்போ ஆவரேஜ் 7% இன்ஃபிளேஷன் ஏறி இருந்தா இன்னைக்கு இருக்கிற 8 லட்சம் ரூபாய்ன்றது 15 வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆயிருக்கும், 7% எவ்ரி 10 years வில் கெட் டபுள். 8 லட்சம் இருக்கிறது 16 லட்சம் ஆயிருக்கும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அது பாத்தீங்கன்னா 80 வயசுல பாத்தீங்கன்னா இது எனக்கு 32 லட்சம் தேவைப்படும். நான் இருக்க 1 கோடி எப்படி பண்ண? அப்போ இனிஷியல் பீரியட்ல உங்களுக்கு 8% தேவைன்னா 8% இல்ல 7% அதை வித்ட்ரா பண்ணி இது அலோ பண்ண அலோ பண்ண இருந்தீங்கன்னா இது வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து எல்லாமே கடன் சாதத்துல பத்தி போடும்போது ஷார்ட் ஃபால் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால நம்ம இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் எடுக்கணும்னா கொஞ்சம் அலோ பண்ணிட்டு க்ரோ பண்ணணும். அதனால நம்ம வந்து என்ன சொல்றோம், நீங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல நீங்க ரிட்டையர் பண்ணதை போடவே போடாதீங்க, இதான் நம்ம அட்வைஸ் பண்றோம். ஆனா லார்ஜ் கேப், ஹைபிரிட் ஃபண்ட் இது ரெண்டுத்துல போட்டு ஒரு ரிஸ்க் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஓகே, டவுன்வர்ட் போறது, அப்சைட் மார்க்கெட் இறங்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கும் அதுல. அதுதான் அதோட விஷயம் நம்ம. ஓகே, எக்ஸலென்ட் சார். ஸோ இப்போ ரிட்டையர்மெண்ட் பீப்புள் அந்த எஸ்டபிள்யூபி லாஜிக் ஓகே, ஏன்னா அவங்க கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கும், உள்ள போட்டுருவாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த எஸ்டபிள்யூபியோ எஸ்டிபியோ ஏதாவது வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குமா? யங்ஸ்டர்ஸ்னா அந்த 25 பீப்புள் சொல்றேன். 25 பார்க்கலாம், எதுக்கு நம்ம ஒரு இடத்துல இந்த பணத்தை எடுக்கிறோம், தேவைக்காக எடுக்கிறோம். நீங்க 25 வயசுல வேலை தானே செஞ்சுட்டு இருப்பீங்க, அப்ப நீங்க பணத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் தானே. எப்பயுமே ஒரு பொருள் காம்பவுண்ட் ஆகிற பொருள், வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு பொருள், அதை நீங்க அடிக்கடி எடுத்துனே இருந்தா என்ன ஆகும், வளராம போயிடும் இல்லையா? அப்போ 25 வயசுல இருக்கவங்க எஸ்டபிள்யூபி யூஸே கிடையாது. ஏன்னா அவங்க வளர்க்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு நல்ல சாப்பிட்டு வளர வேண்டிய வயசுல போய் நான் வந்து டயட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அது நீங்க 120 கிலோ இருந்தா டயட்ல இருக்கிறான், நீங்க இருக்கிறதே 45-50 கிலோ, நீங்களே வெயிட் எப்படி ஏத்துதுன்னு பார்த்து சாப்பிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல போய் டயட்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ வளர வேண்டிய பீரியட்ல நிறைய சாப்பிடணும், ரொம்ப வளர்ந்துட்டா அதை ட்ரிம் பண்ணும். இப்போ மார்க்கெட்டோட போர்ட்ஃபோலியோ நான் 12-15% ரிட்டர்ன் சொல்றேன், திடீர்னு 25% ரிட்டர்ன் கொடுத்து நம்ம என்ன பண்ணும், ட்ரிம் பண்ணும். இப்போ 25 வயசுல காம்பவுண்ட் ஆகிறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, அதான் நம்மள அதை பார்த்துக்கணும் நம்ம. ஃபைன். மக்களே, சார் சொன்னப்போ எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது. ஒரு வெட்டுக்கிளியும் எறும்பும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். இந்த எறும்பு என்ன பண்ணுச்சு, மழை காலத்தில் உணவு தேவைப்படும் அப்படின்ட்டு வெயில் காலத்தில் சேர்த்து வச்சுது. மழை காலம் வரும்போது அதை சாப்பிட்டுட்டு இருந்தது. இந்த வெயில் காலத்தில் ஊர் சுற்றிட்டு இருந்த அந்த வெட்டுக்கிளி மழை காலத்தில் சோறு இல்லாமல் கடைசியில் எறும்போட வீட்டு வாசலுக்கு வந்து நின்றுச்சு. சார் சொல்லும் போதும் நான் அதை தான் ஃபீல் பண்ணேன். இன்கம் ஏர்னிங் பீரியட்லேயே நீங்கள் ஒரு எஸ்ஐபியை போட்டு கார்பஸை நல்லா கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்கம் ஸ்டாப் ஆகிற பீரியடில் அதை எஸ்டபிள்யூபியில் போட்டு ஒரு பேசிவ் இன்கம் யூஸ் பண்ணிக்கலாம். சொன்னது சரிதானே சார்? சரிதான் மோகன். இப்போ இந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஒண்டி நான் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன். எஸ்ஐபி எஸ்டிபி இது எப்போ யூஸ் பண்ணோம் அந்த ஒரு கேள்வியோட மிஸ் ஆன கேள்விக்கே நான் சொல்றேன். மாசம் நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட மினிமம் ஒரு சர்ப்ளஸ் தான் இருக்கு, அப்போ நீங்க எஸ்ஐபி யூஸ் பண்ணும். ஓகே, எனக்கு ஏதோ ரீசனுக்காக ஒரு விண்ட்ஃபால் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வந்துருச்சு, ஆனா எனக்கு மார்க்கெட்ல 10 லட்சம் ஒரே நேரத்துல போடலாமா, பிரிச்சு போட்டா எனக்கு நல்லதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எஸ்டிபி வந்து 3 மாசமோ 6 மாசமோ பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மார்க்கெட்டோட பயம் இல்ல, மார்க்கெட் இப்ப ரொம்ப இறக்கத்துல இருக்கு, ஒரே முட்டா லம்சமா பணம் கிடைச்சது ஒரே முட்டா இன்வெஸ்ட் பண்ணிடலாம். மார்க்கெட்
ஏறி இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. இப்போ நீங்க லாஸ்ட் இயரே வந்திருந்தீங்க, ரொம்ப பயமா இருக்கு, அப்போ எஸ்டிபி பண்ணிக்கலாம். எஸ்டிபி கரெக்டா கொடுக்குமா இல்ல, கொஞ்சம் டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். மார்க்கெட் இறங்கினா எஸ்டிபி 100% ப்ரொடெக்ட் பண்ணாது, இறங்கும் போது அதோட தாக்கம் குறைவா இருக்கும். அப்போ லம்சமா என்கிட்ட பணம் இருக்கு, மார்க்கெட்டை பத்தி எனக்கு வந்து பயம் இருக்கு அப்படின்னா நம்ம எஸ்டிபி யூஸ் பண்ணோம். என்கிட்ட மாச சம்பளம் நான் கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறேன், 10,000 20,000 30,000 தான் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும், அப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை நீங்க மார்க்கெட் ஏறி இறங்குது பயந்து நிறுத்தல வேலையை செய்யக்கூடாது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் நீங்க. இதே மாதிரி சுவையான இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். பிளான் வித் பார்த்தா நேயர்களே, உங்களுக்கு எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி, எஸ்டிபி சார்ந்து இன்னும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதை எடுத்து சார் இன்னொரு வீடியோ போடுவார். வணக்கம் மோகன். இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வரதுக்கு சான்ஸ் இல்லை, மோகன் எல்லா கேள்வியும் கேட்டுட்டாரு. ஸோ உங்களுக்கு இதை தாண்டியும் உங்களுக்கு டவுட் இருக்கிறதுக்கான நிறைய சாதிக்குள் இருக்கு. இப்போதான் நீங்க முதல்ல மியூச்சுவல் ஃபண்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்க இப்போதான் புதுசா வந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க, உங்களோட என்ன தேவையோ அதை போட்டலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு கம்பேர் பண்ணி எனக்கு 5,000 இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ, 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ, 20,000 இன்வெஸ்ட் பண்ணால் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ வரும் அப்படின்னா நம்ம 12% தோராயமாக ரிட்டர்ன் வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் அனுப்புகிறோம். இது தோராயமான அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் தான், இது கேரண்டி கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும் திருப்பி. ஸோ இது உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு டேட்டா வேணா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், founder My Asset Consolidation, SEBI registered AMFI distributor, signing off. மீண்டும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.